இலங்கையிலே அரிசி என்ற செய்தி நம்முடைய காதுகளில் கேட்கும் போதெல்லாம் கூடவே ஒரு பெயரும் நம்முடைய காதுகளில் விழும். டட்லி சிறிசேன என்கின்ற பெயர் தான் அது. அந்த அடிப்படையிலே இலங்கையிலே மிகப்பெரிய செல்வந்தராக அண்மையிலே ரோல்ஸ் ராய்ஸ் பெண்டம் வகையான ஒரு காரினை வாங்கியிருந்தார். சமூக ஊடகங்களிலே ஃபேஸ்புக், யூடியூப், டிக்டாக் என பல்வேறு ஊடகங்களிலே இளைஞர்களால் பெருமளவு அட்ராக்ட் ஆகியிருந்த டட்லி சிறிசேன அவர்கள் தொடர்பான அவருடைய பின்னணி, அவருடைய சொத்து மதிப்பு, அவர் இலங்கை அரிசி சந்தையிலே எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்துகிறார் என்பது தொடர்பான பல்வேறு விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுடைய சகோதரரான டட்லி சிறிசேன அவர்கள் 2 பேருமே பிறக்கும் போதே ஒரு எளிமையான வறிய குடும்பத்திலே புலனார்வையிலே பிறக்கிறார்கள். 2 பேருடைய வாழ்க்கையுமே படிப்படியாக உயர்ந்து ஒன்றுதான். ஒருவர் அரசியலை தெரிவு செய்கின்றார், மற்றவர் வணிகம் சொந்தமாக ஒரு பிசினஸ் ஒன்றினை ஆரம்பிக்க வேண்டும் என்று 1994 ஆண்டு அரளி என்கின்ற பெயரில் ஒரு சிறிய ரைஸ் மில்லினை ஆரம்பிக்கின்றார் டட்லி சிறிசேன. பிற்காலத்திலே இன்று இலங்கையிலே இருக்கக்கூடிய அரளிய ரைஸ் மில் ஆனது சவுத் ஏசியாவிலே லார்ஜஸ்ட் ரைஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொண்ட, இலங்கையிலே தெற்காசியாவிலே இலங்கையில் தான் அதிகமான அரிசியை சேமித்து வைக்கக்கூடிய வசதி கொண்ட ஒரு சேமிப்பகம் இருக்கிறது. அதற்கு தலைமை தாங்குகிறார் டட்லி சிறிசேன அவர்கள். தன்னுடைய அரளிய நிறுவனத்தின் ஊடாக ஒரு நாளைக்கு 5 லட்சம் கிலோகிராம் அரிசியை உற்பத்தி செய்கிறார் டட்லி சிறிசேன அவர்கள். இது இலங்கையுடைய ஒரு வருடத்துக்கான ஒட்டுமொத்த அரிசி தேவையிலே 40% அரளிய நிறுவனம் தான் பூர்த்தி செய்கிறது. அது மாத்திரமல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய ரைஸ் மில்லர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவராக டட்லி சிறிசேன அவர்கள் இருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே அவருக்கு இந்த நாட்டுடைய அரிசியுடைய விலையை தீர்மானிக்கின்ற அளவு சக்தி இருந்தாலும் நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காலங்களிலே கடந்த 2022 ஆண்டில் அரிசியுடைய விலையை அதிகரிக்க வேண்டும் என்று அந்த ரைஸ் மில்லர்ஸ் அசோசியேஷன், அரிசி ஆலைகளுடைய உற்பத்தியாளர்கள் தீர்மானம் எடுத்த பொழுது அதற்கு எதிராக பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது விலைகளை அதிகரிக்க கூடாது என்று பலமான எதிர்ப்பை வெளிப்படுத்தியவர் தான் டட்லி சிறிசேன அவர்கள்.